அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. அன்பார்ந்தவர்கள் எப்படி இருக்கீங்க? இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவர் புருஷன் அவ்வளோ கவலை அப்படி வச்சிருக்காரு அவர் பொண்டாட்டிய. அவருக்கு வாங்கி கொடுத்த சேலை என்ன, அவளுக்கு வாங்கி கொடுத்திருக்க நகை என்ன, அது என்ன இது என்ன நிறைய சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பெண்மணி பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி வச்சிருக்காங்க, இவங்க இப்படி வச்சிருக்காங்க, இப்படி சொல்லி சொல்லியே தன்னுடைய கணவர் இடத்துல சண்டையிடுவது, தன்னுடைய கணவர் இடத்துல அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டா சொல்றது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தினால குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கு. ஏன்னா அந்த பெண்மணி கல்யாணம் முடிச்சு வந்தோட அந்த மாமியார் வீட்டோட நல்லா ஒத்து போய் நல்லா சந்தோஷமா ஹேப்பியா இருக்கலாம். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, தனி கொடுத்தனப்போ அதை வாங்கி கேளு இதை வாங்கி கேளு. இந்த பெண்ணுடைய தாயார் கேட்கிறாங்களா, இல்ல இவங்க சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் இல்ல சில பேர் ஏத்தி விடுறாங்களா, இல்ல இதை எப்படி சொல்றது அப்படின்னு சொல்றதை விட ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த வீடியோ பாருங்க கொஞ்ச நேரம், அப்படியே உங்களுக்கே தோணும் என்ன நான் எதுக்காக பேசுனேன் எல்லாமே. ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்ல அப்படின்னு சொல்றவங்களா நீங்க? எல்லா ஆடம்பர வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாதான் இங்க நல்ல கணவர்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நல்ல கணவர் இல்லைன்னு நீங்க சொல்ல வேண்டி வரும். நவுது பில்லா. உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவி இடத்தில் சிறந்தவர் என்று நபி அவங்க சொன்னாங்க. நான் என் மனைவி இடத்தில் சிறந்தவன். அந்த சிறந்த கணவர் தன்னுடைய மனைவிகளுக்கு கொடுத்த வாழ்க்கை எப்படின்னு தெரியுமா? ஒரு தடவை நபியுடைய மனைவிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட, அதோ பாருங்க யார சொல்லலாம், ரோம் பாரிஷுடைய பெண்கள் எப்படி லக்ஸரி வாழ்க்கை வாழ்றாங்க, அது மாதிரி இல்லைன்னாலும் செலவுகளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்படி அவங்க பிரச்சனை பண்ணத அல்லாஹ்வே குர்ஆன்ல கடுமையா எச்சரிச்சிருக்கான். இதனால உங்க கணவன் கிட்ட கணவனுடைய வருமானத்தை பொறுத்துதான் ஒரு பெண்மணி பொருளாதார அந்த வருமானம் என்பது சிறிய வருமானமா இருக்கலாம், இல்ல பெரிய வருமானம் இருக்கலாம். எதுவுமே வாங்கிக்க வேணாம், ஆசைப்பட்டதை கேட்க கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை. இஸ்லாம் எல்லாத்திற்குமே அனுமதிச்சிருக்கு. ஆனா நீங்க குறை சொல்லுவதா இருந்தா நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க குறை சொல்றதுக்கு அது ஈக்குவலாக ஆகக்கூடியதா இருக்கு. மேலும் இது சம்பந்தமா குர்ஆன்ல அல்லாஹ் எச்சரிச்சிருக்கான். அப்ப இஸ்லாமிய முறைப்படி இஸ்லாமிய சட்டத்தின்படி ஒரு பெண்மணி என்பது தன்னுடைய கணவன் இடத்துல இஷ்டப்பட்டபடி வாழலாம். ஆனால் அவனுடைய சம்பாத்தியம், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய விஷயங்கள்ல அனுசரித்து கொண்டு சந்தோஷமான முறையில வாழலாம். அதை விட்டுட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு பறக்கக்கூடிய சமயத்துல உறவு முறியக்கூடியதா இருக்கு. வாழ்க்கை அர்த்தமற்றதாக, அதாவது இந்த உலகத்தில் துனியாவிலேயே அவங்க வாழ்க்கை முடியக்கூடியதான் இருக்கு.